ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் முடக்கத்தான் கீரை சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முடக்கத்தான் கீரையை இந்த மாதிரி லீஃப் மட்டும் ஆஞ்சி எடுத்துக்கிறேன். இலை மட்டும் ஆஞ்சி எடுத்ததை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கொலக்கொலப்பாக தான் இருக்கும். அதை நீங்கள் எதுவும் வெரி பண்ணிக்க வேண்டாம். இதை 3 கப் சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு சைடில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து அதை சுட வச்சு இந்த சப்பாத்தி மாவில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கிளறிக்கிறேன். 1 கப்பு கீரை பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த தண்ணியிலேயே நம்ம பிணைஞ்சிக்கலாம். தண்ணி பத்தாக்கட்டி லைட்டாக கொஞ்சம் தண்ணியை தொளித்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இது எப்போதும் மாதிரி சப்பாத்தி மாவுக்கு உருட்டுற மாதிரி உருட்டி அதை நல்லா வளர்த்து எடுத்து தோசைக்கல்லில் வாட்டி எடுத்தால் சப்பாத்தி ரெடி ஆகிடும். இதை மாதிரி நிறைய ரெசிபிஸ் நான் என்னோடய சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என் சேனலை செக் பண்ணி அந்த வீடியோஸையும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.